அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமில் 25 கேள்விகளுக்கு மேலே தவறுதலாக கேட்டிருக்காங்க அப்படின்னு மாணவர்கள் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தந்தி டிவியில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. இதனால் தேர்வு ரத்தாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியினுடைய ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அது ஒரு வைரலாக இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனோன்னா 26 கேள்விகள் தான் தவறாக கேட்டாங்கன்றதை விட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் தவறுதலாக இருந்தது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் மாணவர்கள் இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா தமிழில் பார்த்தோம்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவங்க படித்த புக்கில் இருந்து அவங்க கேட்கல அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம் அட்டன் பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி வெளியிலேருந்து கேள்விகள் கேட்டதுனால அது படிக்காத ஒரு கொஸ்டினாக இருக்கிறதுனால அந்த கொஸ்டின்ஸே தவறுது. ஏன்னா புரிதலே தவறாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம புள்ளினுடைய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓலைன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே 10ஆம் வகுப்பு புக்கில் புள்ளியினுடைய அந்த வரிசையில் பார்க்கும்போது தளிர் அப்படின்னு இருக்கும். அதனுடைய இளமை பெயரோ அல்லது அந்த தேவநேய பாவனார் அந்த ஒரு பாடத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ் புக்கில் நம்ம என்ன ஆன்சரை எதிர்பார்த்தோமோ ஆனால் அது ஆன்சராக கொடுக்கல கீழே. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இப்போ தந்தி டிவியில் போட்ட இந்த நியூஸ் 25 கொஸ்டின்ஸ் தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள்லாம் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஸோ இதனால் தேர்வு ரத்து ஆகுமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் எந்த ஒரு சூழலுமே தேர்வு ரத்து செய்ய மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம பல வழிமுறைகளை நம்ம போராடலாம், அதை எதிர்த்து முறையிடலாம். இருந்தாலுமே ஃபைனலாக என்ன யதார்த்தமான உண்மை என்னென்னா மறுதேர்வுன்றதை கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க டிஎன்பிஎஸ்சி பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நாங்கள் ஹெவி காம்படிஷன், அந்த காம்படிஷனை குறைக்கிறதுக்காக சில வழிகளை நாங்கள் பின்பற்றுறோம். இதெல்லாம் ஒரு யுக்திகள், ஒரு மாணவர்களை வடிகட்டுறது ஒரு யுக்திகள் அப்படின்னு அவங்க பக்கம் நியாயம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நாம் அவங்க பண்ணுறது தவறு தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இருந்தாலும் யதார்த்தமான உண்மை என்னென்னா எப்படி தேர்வு வச்சாலும் சரி, அவங்க டஃப்பை எதுலேருந்து எடுத்தாலும் எல்லாத்துக்குமே அது கஷ்டமானது தான். அதையும் தாண்டி அந்த தேர்வு நாம் வெற்றி பெறணும். இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம அவங்கக்கிட்ட நம்ம போராட்டம் பண்ணி இப்போ கூட சமீபத்தில் யூடியூப் சேனல் இந்த பயிற்சி மையங்கள், தனியார் பயிற்சி மையங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினா ஒரு முடிவு வரும் அப்படின்ட்டு ஒரு தேதியெல்லாம் அறிவித்து அந்த போராட்டத்துக்கு சில ஏற்பாடுகள் செஞ்சாங்க. என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட்டு அல்லது அந்த பகுதியினுடைய காவல்துறை என்ன பண்ணிச்சு, அந்த போராட்டமே அங்கே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்குண்டான பர்மிஷனை கொடுக்கல. ஸோ நம்ம என்ன தான் போராட்டங்கள் பண்ணி என்ன தான் நம்ம விமர்சனங்கள் செஞ்சால் கூடமே கவர்மெண்ட் செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் பேசுவீங்க, 2 மாதம் பேசுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவோம், அது கடந்து போயிடுவோம். அடுத்து எக்ஸாம் வரதான் போகுது. அதே மாதிரி அவங்க கேட்க தான் போகிறாங்க. நம்ம இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்க போகிறோம். தேர்வு எப்பயுமே ரத்து செய்ய மாட்டோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தேர்வு கம்பல்சரி கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி நடந்து முடிஞ்ச தேர்வுக்கு உண்டான கட் ஆஃப் வெளியிட்டு கவுன்சிலிங் விட்டு ஜாபுக்கு அலாட் பண்ணுறது கன்ஃபார்மாக அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு நியூஸும் கேட்டு நீங்கள் ஏமாற்ற முடியாதுங்க. இது தேர்வு ரத்தாகுமா, எக்ஸாம் வைக்குவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தேர்வில் நீங்கள் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்க, என்னால் தேர்வில் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல, ஆனால் நம்மளால் இந்த வருடம் வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஸோ அப்படி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சருக்கு விட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு போகணும். ஒரு விஏவாக இருக்கட்டும், ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஒரு ஜாபுக்கு போகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிறத வழியை பார்க்கணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. சும்மா நம்ம போயிட்டு தேர்வு ரத்து செய்யுங்க, இது மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். முறையிடட்டும். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக அவங்க அதை நம்மளுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக வினாத்தாள் எடுப்பான்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகணும். இதுதான் உண்மையாலுமே ஒரு விவரம் உள்ளவங்க அதை நம்ம புரிஞ்சு பண்ணணும். சும்மா நடந்து முடிஞ்சதே புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்த வருடம் கண்டிப்பாக 26 வரலாம் அல்லது 27 வரலாம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா அது 2027 கண்டிப்பாக வந்துடும். எக்ஸாம் உங்களுக்கு வருடம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது, இல்லைன்னா ஒரு வருடம் தள்ளி போக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 வருஷம் இருக்கா சார், 1 வருஷம் இருக்க 2 வருஷம் இருக்க அப்படின்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி நம்ம 1 வருஷம் 2 வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் எக்ஸாம் எழுதும்போது தான் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியல, சிலபஸை கவர் பண்ண முடியல. இப்போது நம்ம ஓரளவுக்கு தான் படிச்சுட்டு போய் எழுதுகிறோம், உடனே கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்குது, என்னால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வேதனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ 50 கொஸ்டின்ஸ் புக்கை விட்டு வெளியே கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 150 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க, புக்கில் இருந்து தானே கேட்குறாங்க.
அப்போ அந்த 150 கொஸ்டின்ஸ் புக்கிலேருந்து கேட்குறத நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா அதில் ஒரு நம்ம எல்லாருமே நார்மலாக மிஸ்டேக் பண்ணுறது ஒரு 2 5 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மீதி 145 கொஸ்டின்ஸ் சரியாக பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மீதி இருக்கிற அந்த 50 கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு 5 10 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து எவ்வளோ இந்த மாதிரி டஃப்பாக கேட்டாங்களோ 150 கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஎன்பிசி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு வேறு புக்கில் கூட எடுப்பாங்க. நீங்கள் இப்போ போராட்டம் பண்ண முடியாது, ரயில் மறியல் பண்ண முடியாது, சாலை மறியல் பண்ண முடியாது, உண்ணாவிரதம் இருந்து போராட முடியாது. யதார்த்தமான உண்மை என்னென்னா நம்ம தேர்வில் வெற்றி பெறணும். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். நம்ம டிஎன்பிசிக்கார் சண்டை போடுறது நம்மளோட வேலை கிடையாது. சரி வைங்கப்பா, நீங்கள் 200 கொஸ்டின்ஸு 50 வெளியே கூட எடுங்கப்பா, மீதி 150 புக்கிலேருந்து தானே எடுப்பீங்க. அட்லீஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் வெளியே எடுத்தாலும் 100 புக்கிலேருந்து தானே எடுப்பீங்க. அந்த 100 கொஸ்டின் வெளியே எடுக்கிறது வந்து எழுதுகிற அத்தனை பேருக்குமே அது தெரியாது, எல்லாத்துக்குமே அது கஷ்டம் தான். ஆனால் அந்த அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 100 கொஸ்டின்ஸ் புக்கிலேருந்து எடுக்கிறது எல்லாராலையும் எழுத முடியும். அந்த 100ல் தப்பு பண்ணாமல் மிஸ்டேக் இல்லாமல் 100க்கு 100 அடிக்க பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கு நம்ம கிட்டே இருக்கிற புக்கை நல்லா ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு தயாராகணும். ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து கம்மியான மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணணும், இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமாக சிலபஸை கவர் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அதேமாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இப்போ இருந்து படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இனி வந்து நம்ம அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே கைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஒவ்வொரு சிலபஸ் ஓரியண்டாக கைட் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி வாரந்தோறும் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அதனுடைய பிடிஎஃபை தான் பார்க்குறீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி டெஸ்ட் பேட்ச், அதாவது டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற வீக்லி டெஸ்ட் பேட்சை நம்ம போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 9 மாதங்கள் நடக்க போகுது. அடுத்த வருடம் நம்ம மே மாதம் வரைக்கும் இது ஒரு ஷெடியூல். ஸோ மொத்தம் 45 தேர்வுகள் வருது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மாதம் தள்ளி வருது அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம படிக்க போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டு நம்ம வாரந்தோறும் போட போகிறோம். எப்படி போட போகிறோம் பாருங்கள். முதல் வாரம், அதாவது 10ஆம் தேதி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வாரமும் வைக்கிறோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக 100ன்றது 200 கொஸ்டின்ஸாக மாறும். இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 6ஆம் வகுப்பு தமிழ், பொது தமிழ் 50 வினாக்களில் 6ஆம் வகுப்பு நியூ புக்கிலேருந்து 1லேருந்து 6 வரைக்கும், அதாவது அந்த 6 ஏழுகள்லேருந்து நம்ம ஒரு 50 வினாக்கள் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஜிகேவில் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து சில பாடங்கள் கொடுத்துருக்கு, எந்தெந்த புக்கில் என்னென்ன பாடங்கள். ஸோ அதே மாதிரி நடப்புகள் அப்படியே ஜூலை மாதத்துலேருந்து நம்ம தினமணி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண போகிறீங்க. அதிலிருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன், அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சுருக்குதல் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக வர போகிறேன். சுருக்குதல் ஃபுல்லாக முடிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது டாபிக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு குறைவான ஒரு பாடத்திட்டத்தில் நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதிட்டு அப்படியே ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் சிலபஸை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா அடுத்த வருடம் நம்ம எக்ஸாம் வரும்போது ஃபுல் சிலபஸை நம்ம கவர் பண்ணிவிட்டு தேர்வுக்கு ரெடி ஆகிடலாம். அப்போ வந்து நம்ம அவங்க 150 தான் புக்கிலேருந்து கேட்குறாங்க, அந்த 150 கண்டிப்பாக நம்ம 140 எடுத்துருவோம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வீட்டிலிருந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் போக முடியாது. பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட இப்போது இருந்து குரூப் 4 கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பக்கம் வரும்போது தான் எடுப்பாங்க. நம்ம இப்போ இருந்து ப்ராக்டிஸ், அதுக்காகவே நம்மளோட யூடியூப் ஜெய்பீம் அகாடமி வந்து அந்த ஏழை மாணவர்கள், அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாமை மையப்படுத்தி தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. இந்த பயிற்சி மையம் ஆன்லைனில் உங்களுக்கு நடக்குது. ஸோ அதனால் குரூப் 4 படிக்கும் அத்தனை மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம். இது மொத்தமே இதோட ஃபீஸ் பார்த்தோம்னா வெறும் 100 ரூபா தான். அதாவது 100 ரூபாய் எதுக்குன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறது அதனுடைய ப்ராசஸ் இருக்குதுல்ல. ஸோ அதுக்காக அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு கட்டணமாக அந்த 100 ரூபாய் போட்டிருக்கு. எப்படி டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னம்னா, இப்போ இந்த 100 ரூபாயை நீங்கள் வந்து இந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு பாருங்கள், 8056091824 இந்த நம்பருக்கு 100 ரூபா பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு உங்களோட நேட்டிவை சென்ட் பண்ணிட்டா உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் சென்ட் பண்ணிவிடுவேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஒரு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். பிடிஎஃப் வடிவில் கொஸ்டின் பேப்பர் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வழக்கமாக ஷேர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு உண்டான ஆன்சரை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஹவரில் 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் கீ ஆன்சர் விட்டுருவேன். அந்த கீ ஆன்சரை செக் பண்ணிவிட்டு ஒரு டோட்டல் மார்க்ஸ் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிவிடணும். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை மாணவர்கள் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க, யார் அந்த
அந்த தரவரிசை பட்டியலை வெளியிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னால் குரூப்லேயுமே நம்ம சின்ன சின்ன டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். ஓரளவுக்கு பெரிய டவுட்டுன்றதை நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு உண்டான விளக்கங்களோட அதை டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட என்னென்ன பாடங்கள் படிக்கணும். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸு முதல் டெஸ்ட்டில் இது ஏதாவது டவுட்ஸ்னால இதுக்குண்டான நோட்ஸை நான் கொடுப்பேன். இப்போ 6ஆம் வகுப்பு 1லேருந்து 6 இயல்கள்னால் அந்த இயலில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸாக இருக்குதோ அதை நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். எந்தெந்த விஷயன்றதை விட ஒட்டுமொத்தமாக நான் ஒரு இலக்கணம் வகுப்புகள் எடுத்து சேனலில் போட்டு விடுவேன். அதேபோல் சிந்து சமவெளி நாகரிகமாக அதனுடைய நோட்ஸ் எடுத்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு அப்படி எளிதில் புரியும் வகையில் ஒரு வகுப்புகள் போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் கிளாஸ், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்குறதுனால பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் புதியதாக நம்ம வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு பயன்படும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வகுப்புகளையும் கவனிக்கலாம், டிஸ்கஷனும் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் வாரந்தோறும் தேர்வு எழுதலாம். தேர்வை முடிச்சதுக்கப்புறம் அதனோட ஆன்சர்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சிலபஸை முடிச்சுட்டு போனால் அடுத்த வருடம் தேர்வுக்கு தயாராகலாம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ரொம்ப ஏழ்மையான மாணவர்கள், அதேமாரி ஒரு வெறித்தனமாக குரூப் 4க்கு நான் படிச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக போய் ஆகும் அப்படின்ற மாணவர்கள் இதை சேர்ந்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி மையத்தில் இணைஞ்சுக்கோங்க. இதுக்கு மொத்தமே தேர்வு கட்டணம் 100 ரூபா தான். 100 ரூபான்றது ரொம்ப கடினமான ரொம்ப கஷ்டமான ஒரு அமௌண்ட் கிடையாது. எளிதாக எல்லாராலுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அதுக்காக தான் ஒரு 100 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் எல்லாருமே இந்த 100 ரூபாய் பே பண்ணிவிட்டு இந்த பயிற்சி மையத்தில் இணைந்துக்கோங்க. அடுத்த வருடம் குரூப் 4ல் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேருமே வெற்றி பெறத்துக்கு அதற்குண்டான வேலைகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் அயராது முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக பயிற்சி செய்யும்போது வெற்றி நிச்சயமாக உங்கள் கைக்கு சேரும். ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கு, அதாவது 10ஆம் தேதி 7வது மாதம் 2025 அன்னையிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் 8056091824 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி, இதுக்குண்டான ஷெடியூல் தான் இது. ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருக்கேன். முதல் ஒரு மாதத்துக்கு உண்டான ஷெடியூல் மட்டும் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு எல்லா கிளாரிஃபிகேஷனும் அந்த குரூப்பில் வந்துடும். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் 100 ரூபாய் ஃபீஸை பே பண்ணிவிட்டு இந்த பயிற்சி மையத்தில் இணைந்துக்கோங்க. அனைவரையும் வருக என இந்த ஜெய்பீம் அகாடமி பயிற்சி மையம் வரவேற்கிறது. அனைவருமே அடுத்த வருடம் குரூப் 4 தேர்வில் கடுமையாக முயற்சி செய்து வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.